ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட திருமண நாள்ல கிட்டத்தட்ட 3000 கமெண்ட். பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கெல்லாம் கூட அவ்வளவு கமெண்ட் வருமா என்னன்னு தெரியல. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா, நான் இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சிட்டேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும். மணி இப்பதான் 6:05 ஆகுது. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு சட்டி போட்டுட்டேன், இங்க ஒரு சட்டி போட்டுட்டேன், சாப்பாடு வடிச்சு வச்சுட்டேன். இங்க என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா, இப்போ உட்காந்து உரிச்சேன்னு நினைக்காதீங்க. நான் நைட்டே உரிச்சு வச்சுட்டேன். வெங்காயமும் பூண்டும் உரிச்சு தண்ணியில போடாம அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். இப்போ உட்காந்து கட் பண்ணேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 50 இருக்குமாங்க. இது கீரை செய்ய போறேன். அந்த கீரைக்காக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த அளவுக்கு சைஸ் உள்ள புளிய கரைச்சு வச்சுட்டேன். பொடி வகைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த துக்குளியோன்னு இருக்கு, அதுல இருந்து ஆரம்பிச்சிடும். இது மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டேன், அது மிளகாத்தூளோட கலந்துருச்சு. இது குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது மல்லித்தூள், காரத்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீர் தூள் எல்லாம் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த மாதிரி கலந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொழுது விடிஞ்சா மாதிரியே இருக்கு. இதான வத்த குழம்பு. வத்த குழம்பு, வெங்காய குழம்பு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா டேஸ்ட் இதுல வேற மாதிரி இருக்கும். அது ஏன்னு சொல்றேன். இதுல எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். நான் எங்களுக்கு சேர்த்து மதியத்துக்கும் வைக்கிறேன். போதும். கீரையே நேற்று சாயந்தரம் போல பறிச்சு உருவி வச்சிட்டோம். அத்தைதான் உருவி கொடுத்தாங்க. இது இன்னும் நான் கழுவுல. நம்ம வீட்டு கீரை தான். சில பேர் முருங்கைக்கீரையை கழுவி போடுவாங்க, சில பேர் கழுவாம போடுவாங்க. எங்கிட்ட கழுவாம போட்டாதான் ருசியா இருக்கும் அப்படிவாங்க. நான் சரி அப்படின்னுட்டு கழுவிதான் போடுவேன். அப்படியே இருக்கட்டும். இன்னொரு குண்டான், பெரிய அகண்ட குண்டான்ல போட்டு நம்ம கழுவிப்போம். அதுக்கு முன்னாடி இதுல என்ன போடணும் அப்படின்னா, அஞ்சரை பொட்டியில இருக்கும், டப்பாவில தனியா கொட்டி வச்சிருப்போம். எங்க எதுக்கு கை வருதோ அப்போ வச்சிடுறது. கடுகு ஜீரகம், கடுகு போட்டுப்போம். அது கூடவே கொஞ்சமா ஜீரகம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, ஊத்தாப்பம் இருக்குல்ல, ஊத்தாப்பத்துக்கு, இட்லிக்கு, அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அதை விட எங்களுக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படியே சாந்து மாதிரி வைப்போமா, அந்த தயிர் சாதத்துல தொட்டு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இந்த பூண்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கணும். கடுகு போட்டுப்போம் கீரைக்கு. இதை பொறுக்கணும்னே நினைச்சேன். அடுத்தது உருட்டு உளுந்து எல்லாம் அஞ்சரை பொட்டியில கலந்து போய் ஜீரகம், மிளகு, மல்லி எல்லாம் ஒன்னா இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுக்கி கடலைப்பருப்பு போட்டுப்போம். அவ்வளவுதான். வெங்காயம், ஐயோ காஞ்ச மிளகா போட மறந்துட்டேனே. இதுல வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பட்டை மிளகாய் போடணும். பட்டை மிளகானா காஞ்ச மிளகா. அதை நான் எடுத்து வந்துடுறேன். எதையாவது ஒண்ணுத்த கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், அப்புறம் ஏதாவது ஒண்ணுத்த மறந்துடுறேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காய குழம்பு, முருங்கைக்கீரைக்கு எப்போதுமே வெங்காயம் ரொம்பலாம் வதங்கக்கூடாது. இதை போய் அலசிட்டு வந்துடுறேன். ஒரு அலச. அதுக்கு முன்னாடிலாம் கல்யாணம் ஆன புதுசு இல்ல, ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியாவே இருக்கட்டும், சுத்தமா முருங்கைக்கீரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா முருங்கைக்கீரைங்கிறது செய்யவே தெரியாது. அது என்னன்னா, சாம்பார் மாதிரி வச்சிருவேன். கீரை சாம்பார்ல வெந்திருக்காது முருங்கைக்கீரை, அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா மொறுன்னு எண்ணெயை நிறைய ஊத்தி முறுக்கு மாதிரி வச்சிருவோம் கீரைய. டேஸ்டே இருக்காது. கீரையை போட்டு உடனே உப்புலாம் நம்ம போட்டுறக்கூடாது. நல்லா சுண்டி வரணும். மேல உள்ளதெல்லாம் இப்படி கீழேந்து மேல எழுப்பி விடுவோம். ஆமா, மூடலாம் கூடாது கீரைய. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இங்க பாருங்க, நம்ம வெங்காயம் இன்னும் கொஞ்சம் விட்டா பொரிஞ்சிரும் போல இருக்கு. நல்லா இதுதான் டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த ஒரு 3 தக்காளி வச்சிருந்தேன் இல்லையா, அதை போட்டு அடிச்சுப்போம். கழுவிட்டு மேல உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். தக்காளி எடுத்து ஈரத்துல வச்சுட்டணும்.
இப்படி சாந்து மாதிரி வந்துருச்சா? இப்ப நல்லா இத ஒரு 4 பெரட்டை பெரட்டிட்டு எண்ணெய் இதையே பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப சேர்த்துப்போம். பொறுமையா செஞ்சா நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதான்ப்பா கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இது வரைக்குமே உப்பு போடல. இப்ப தெரியாதவங்க, உப்பு திட்டம் தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீரையை போட்டுட்டு தண்ணியில உப்பு கலந்து தெளிச்சு தெளிச்சு சுண்டுவாங்க கீரைய. நான் வந்து அதை வந்து விட்டுட்டேன். அப்படிதான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சால்ட் உப்பு போட்டுட்டு லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். இதுவும் நல்லாதான் இருக்கு. அது நம்ம வதக்குறதுலதான் இருக்கு. அதெல்லாம் தெரியும், சமைக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு தடவை தப்பா வந்ததுன்னா அடுத்த தடவை சரி பண்ணிக்க வேண்டியதான். அதெல்லாம்ப்பா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்ம லைட்டா வாயில சாப்பிட்டு பார்க்கணும் தருணம். இல்ல லைட்டா தூவிப்போம். இப்ப வந்து நான் என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த தேங்காய் எதுக்கு அப்படின்னா நம்ம கீரைக்கு போடணும். இன்னொன்னு இந்த குழம்பு நல்லா வத்தி சுண்டி வரும்போது ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சு தேங்காய் பால் லாஸ்டா சேர்த்து விட்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அதனால அதுக்கும் வச்சிருக்கேன். இன்னொன்னு வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து குட்டி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் புட்டு செய்ய போறேன். ஒரு 1/2 கிலோ புட்டு மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு புட்டு செய்ய போறேன். அதுக்காக 2 தேங்காவை காலங்காத்தாலே மரட்டு திருவி வச்சிருக்கேன். இந்த லைட்ரு வேற அவ்வளவுதான். 2 தட்டு தட்டி வச்சிட வேண்டியதான். தேங்காய் போட்டதான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், நம்ம தேங்காய் ரெடி, கீரை ரெடி. இட்லி ஊத்த போறோம். இட்லிக்கு வந்து சட்னி எல்லாம் கிடையாது, வத்த குழம்பு தான். நல்லா இருக்கும். இட்லி மாவுக்கு எப்படி அரைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நம்ம வீட்டுல வந்து அதான் சொல்லியிருக்கோம்னா 5 கிலோவுக்கு தான் 5 கிலோ 6 கிலோ அப்படிதான் அரைப்போம். கொஞ்சமா சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 கிலோவுக்கு சொல்லவா? 3 கிலோ அப்படின்னா 1 கிலோ இட்லி அரிசி வாங்கிக்கோங்க. 2 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி, குண்டு குண்டா இருக்குல்ல, நீட்டா அரிசி போட்டா அது ஒட்டும். குண்டு குண்டா இருக்கிற புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க. 3 கிலோ வந்துட்டா. உளுந்து வந்து ஒரு 300 உளுந்து, உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்கும்ல, அது ஒரு 300 கிராம் அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வெந்தயம் போட்டு ஊற வச்சு நல்லா பூக்க அரைச்சி சுட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். நாங்க வந்து 5 கிலோல தான் சுடுவோம், கம்மியாலாம் நாங்க சுட மாட்டோம். இருக்கு பாருங்க. இது வந்து இந்த ஒரு ரவுண்டுக்கு. இது மீதி உள்ள மாவு வழிச்சு வச்சிருக்கோம். லைட்டா தண்ணி ஊத்திப்போம். மாவு வந்து காலையில கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டு கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். குழம்பு கொதிச்சுட்டு நம்மளுக்கு தண்ணியும் சூடாயிட்டு, ஆஹா, காலையில பஸ்ல போறவங்க யாரு வீட்லயும் கார குழம்பு கொதிக்குது. ஏன்னா நானும் அப்படிதான் மோப்பம் முடிச்சுட்டு போவேன். காலையில மட்டும் கிடையாது, ரோட்ல வண்டியில போனாலே அப்படிதான், யார் வீட்டுல என்ன குழம்பு அப்படின்னு மோப்பம் முடிச்சுக்கிட்டே போவேன். அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி ஊத்திப்போம். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணி வந்து எத்தனைன்னு சொல்லுங்க? மணி வந்து 7, கரெக்டா மணி 7 முடிச்சுட்டேன். அவ்வளவுதான். ஆனா என் பிள்ளைங்க என்ன எழுந்திருக்கல. காவியா குளிக்க போயிட்டோன்னு நினைக்கிறேன். இது அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு, வறுத்தும் இத செய்யலாம். நான் வறுக்கலாம்னு நினைச்சேன், அப்புறம் மறந்துட்டேனே, என்ன பண்றது? பரவாயில்ல, இல்ல வேணாம், கொட்டிட்டேன், பரவாயில்ல. இது வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு தடவை நல்லா கொஞ்சம் அகண்ட பாத்திரத்துல போட்டு 2 வறுத்து செஞ்சீங்கன்னா புட்டு சூப்பரா இருக்கும். புட்டுக்கு மட்டும் இல்ல, இடியாப்பத்துக்குமே அப்படி செய்யலாம்.
அவ்வளோதான். இதில் வந்து உப்பு சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு இதில் உப்பு சேர்த்துப்போம், அது வேற மறந்துட போகிறேன். இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சமைப்போம், அதனால உப்பு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம சால்ட்டு போட்டுப்போம் புட்டுக்கு. நீங்கள் இதே பச்சரிசி மாவு வந்து ஸ்வீட்டாக இருக்கும்ல, இனிப்பான புட்டு இருக்கும்ல, அதை செஞ்சீங்க அப்படின்னா இதே மாதிரி பச்சரிசி உப்பு போட்டுட்டு வெள்ளத்தை வந்து பாகா காய்ச்சி, பாகுனா பதம்லாம் தேவை கிடையாது, வெள்ளத்தை அப்படியே காய்ச்சி ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிக்கிட்டு மாவு, நான் வெந்நீர் ஊற்றுறேன்னா அதுக்கு பதிலாக வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி பண்ணினீங்கன்னா இனிப்பாக இருக்கும். இது வந்து நம்ம இனிப்பு புட்டு இல்லை, நார்மலான புட்டு. நல்லா சூடாக இருக்குது வெந்நீர், ஊற்றிப்போம். மாவு வறுத்தாச்சுன்னா நம்ம வந்து வெந்நீர் ஊற்றணும் கூட அவசியம் கிடையாது, பச்சை தண்ணி ஊற்றி கூட இது பண்ணலாம். அதுக்கு நிறையா ஊற்றிட்டு இடியாப்பத்துக்கு மாவு வர மாதிரி பண்ணிடாதீங்க, புட்டுக்கு கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கணும். பொல 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 உதிரியா. அத்தை காவியா வந்துருச்சுன்னா பாப்பா தம்பியை எழுப்பிட சொல்லுங்க அத்தை. எங்களை எழுப்புறதுக்குன்னே தனியா ஆள் வைக்கணும் போல இருக்கு. சுடுங்கிறதுனால இதை வச்சு நான் மிக்ஸ் பண்றேன், அப்புறமா நம்ம கையால மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏலக்காயா? இனிப்பு புட்டுனா அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். சரி காட்டுங்க. புடுங்குறன்னு புடுங்கிட்டு அங்க போய் விழுந்துருச்சு. நம்ம வந்து இந்த புட்டு மேக்கர் வச்சிருக்கோம், வாங்கி ஒரு 2 தடவை தான் புட்டு செஞ்சிருக்கோம், அதனாலதான் புத்தம் புதுசா இருக்கு. ஆனா இது வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. தண்ணி ஊத்திப்போம். அவ்வளவுதான். இத வந்து இப்ப அடுப்புல பத்த வச்சுப்போம். இது ஆஃப் பண்ணிடலாமா? குழம்பு என்னதான் லைட்ரோ 2 தட்டு தட்டினாதான் இதாகுது. இந்த பாருங்க, நல்லா இப்பதான் திக்காகி எண்ணெய் திரண்டு வர ஆரம்பிக்குது. இன்னுமே கொஞ்சம் வத்தட்டும், இன்னும் கொஞ்சம் வத்திட்டுனா கரெக்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துப்போம். வெல்லம் சேர்க்கணும், தேங்காய் பாலும் சேர்க்கணும், அதனால கொஞ்சம் வத்தட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம புட்டை செஞ்சுப்போம். இதுல வந்து இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, இதை போட்டுரும். அப்புறமா நம்மளோட புட்டு மாவு. ஐயோ ஃபர்ஸ்ட் தேங்காய் போடணும். உப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் தேங்காய் அடைச்சிரும் போல இருக்கு. காலையிலே என்ன அந்த திங்கிறங்கிறீங்க. அப்புறம் அவ்வளவுதான், புட்டு மாவை பொல பொலன்னு போட்டுப்போம். அடுத்தது தேங்காய் போட்டுப்போம். அடுத்தது உங்களுக்கு நான் செய்யலைங்க, நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அடுத்தது புட்டு மாவு, அப்புறமா தேங்காய். அவ்வளவுதான். இதுல அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம்னா இது வந்து குபீர் குபீர்னு புகையா கிளம்பும் போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் அரைச்சிப்போம். தேங்காய் வந்து இது குழம்புக்காக. கடவுளே, அவ்வளவுதான்ப்பா, குழம்பு ரெடி, குழம்பு ரெடி. அதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயம் லாஸ்டா சேர்க்கணும். அது என்னன்னா பெப்பர் தூள். லாஸ்டா பெப்பர் தூள் வந்து நீங்க இடிச்சும் போட்டுக்கலாம், இல்ல தூளாவும் போட்டுக்கலாம். இறக்குற நேரத்துல முன்னாடியே போட்டா அது ஒரு மாதிரி ஆயிடும், அதனால இப்ப போட்டுக்கலாம், போதும். அதுக்கப்புறமா தேங்காய் பால், இதுதான் டேஸ்டே. ஆஹாஹா, நல்ல ஒரு திக்னஸான தேங்காய் பால். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. அப்படியே கொஞ்ச நேரத்துல கொஞ்சமா கொதிக்கட்டும். லைட்டா இப்பதானே ஊத்திருக்கேன், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும். அதான்ப்பா, நான் வந்து சூப்பரா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இந்த குக்கர்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பாருங்க, நைட்டே வந்து சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு சன்னா ஊற வச்சோம். ஆனா சப்பாத்தியும் செஞ்ச படல, ஒன்றும் செஞ்ச படல.
மேல கீழே இட்லியும் வெந்திருக்கும். அவ்வளவுதான், உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான், குழம்பை இறக்கியாச்சு, குக்கரை போட்டாச்சு, அதுலயும் புகை வந்தாச்சு. இதுல வந்து இட்லி வந்துட்டான்னு பார்ப்போம். குண்டு குண்டு இட்லி, இங்க பாருங்க, நல்லா குண்டு குண்டுன்னு குஸ்பி இட்லி மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், வந்துருச்சு, எடுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கழுவி கழுவி வச்சு, இதுதான் பத்துலையோ. அப்புறம் என்ன இருக்கு, மாவு இருக்கு, இந்த 2 குண்டா இருக்கு, இதை நிப்பாட்டிடுறேன். அவ்வளவுதான், இட்லி ரெடி. ஓ யாரு சுட்ட இட்லி? அவ்வளவுதான்ப்பா. இந்த துணியெல்லாம் தூக்கி இந்த வெந்நீருக்குள்ளேயே போட்டுட்டா நம்ம பாத்திரம் இட்லி பானையை கழுவும் போது ஈஸியா இருக்கும். இதை அப்படியே மூடி போட்டு எடுத்துரும். அவ்வளவுதான், எங்களுக்கெல்லாம் வந்து அப்புறமா ஊத்திப்போம். இப்போதைக்கு பசங்களுக்கு எடுத்து ஹாட் பாக்ஸ் வச்சிரும். காவியா, வாடா 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 வாடா, கொஞ்சம் இங்கேயும் போட்டு விடு. நம்ம காவியா வந்து காலையிலே நறுமணமா, வா வா, சரி புகைய போடுது பாத்தீங்களா பொம்பளை பிள்ளை. இங்க பாருங்க, காட்டு காட்டு காட்டு, சாம்பிராணி காட்டு, சூரிய பகவானுக்கு காட்டு. முதல்ல சூரியன்னு தெரியல கண்ணுக்கு. இதே தலை லூசா பின்னிருக்க, அது பின்னிட்டு குளிச்சு. சரிடா, எண்ணெய் கொஞ்சம் தடவலாம். காட்டு காட்டு காட்டு, எல்லா இடமும் காட்டு, புகைய போடு புகைய போடு. போ, அவ்வளவுதான், நம்ம புட்டு ரெடி. பாத்தீங்களா இல்லையா? ஆமா 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 ஆமா. வாடா ராசத்திய. அவ்வளவுதான்ப்பா. இதே மாதிரி இன்னும் இருக்கிற மாவெல்லாம் நம்ம வச்சுப்போம். இது விசில் வரப்போகுது. மாடி தலை பின்னி வச்சா ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் இப்ப. நாங்க மணி எத்தனை லஞ்ச பேக் பண்ணிட்டு இருக்கோம். இது குட்டிமாவுக்கு குழம்பு. காவியா காவியா உங்க போய் எடுத்து வச்சிட்டியா? காவியா எடுத்து வச்சிடுச்சு, மணிக்கு கொடுத்து விட்டாச்சு. அடுத்தது இது வந்து நம்ம வீட்டுல பழுக்க வச்சிருக்கோம் மாம்பழம். ஒட்டுக்காய் தான் இப்ப வந்து ரேட்டு கம்மியா கிடைக்குது. ஒரு 10 கிலோ கிட்டத்தட்ட வாங்கி பழுக்க வச்சிருக்கோம். ஆனா அந்த அளவுக்கு ஸ்மெல்லே இல்லைங்க. அதான் இந்த வேப்பலை வைக்கல் இதெல்லாம் வச்சு வச்சிருக்காங்க. வேற இன்னொரு கப்பு இருக்கா உனக்கு? மாம்பழம் கிட்டமா, கப்பு எடுங்க. ரொம்ப பழமா இல்ல, செங்காய். இது என்னது? இது வெள்ளம் புகை, வெள்ளம் கரைஞ்சு ஊத்துதா? இங்க பாருங்க, புகைஞ்சு வருது. எல்லாம் வந்து நம்ம ரைஸ் வாங்குறோம்ல, அதுக்கு வாங்குற கப்பெல்லாம் குழம்பு, வத்த குழம்பு, மோர் குழம்பு எல்லாத்துக்கும் தரதெல்லாம் நாங்க சேஃப்டியா எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி சமயத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். காவியம்மா, இதையும் அப்படியே பேக் பண்ணிடுமா. அப்படியே 4 பீஸ் வைக்கிட்டமா. அன்னைக்கு பிள்ளைக்கு மாம்பழம் நல்லாவே இல்லையாங்க. புடி புடி புடி. இது வந்து தர்ஷனுக்கு. புட்டும் கடலைக்கறியும் நாங்க கடலை கறி இல்ல, வெறும் கடலை தான், வைக்காம விட மாட்டோம். பெருங்காயத்தூள் எடு. இல்ல வேற இன்னும் புட்டு எல்லாம் கரைஞ்சு போயிட்டு, நிறைய வெள்ளம் நிறைய சொன்ன, தேங்காவும் வெள்ளமும் மிக்ஸ் ஆயிட்டு. பாரு குட்டிமா,
ஏன் நல்லாதான் இருக்கும். அப்படியே அதோட பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ஆனா போங்க. சூப்பரா இருக்கு. நம்ம திம்போங்க. வேணாண்ணா நம்ம இல்ல. காலையில நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அது வந்து போன வீடியோலயே என் தங்கச்சி சொல்லியிருந்தா, அக்காவுக்கு வந்து நான் சர்ப்ரைஸா செய்வேன், அது யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது அப்படின்னு. ஷார்ட்ஸ்ல வந்து அதை காட்டக்கூடிய மனநிலைமையில நான் இல்லை. அதனால வந்து இந்த லாங் வீடியோலயே காட்டிடுறேன். சில பேர் வந்து கிண்டல் கேலிகள் செஞ்சாலுமே எங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம், அத சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி வருது. சரி அதெல்லாம் இல்ல. அதுலயே வேற அதுல அழுதுருப்பேன் ஷார்ட்ஸ்ல. அது வந்து அழுகல, ஆனந்த கண்ணீர். இளமை பருவத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆனந்த கண்ணீர். இது வந்து உங்க மனசுல ஏதாவது தப்பா தோணுனாலும் மனசுலயே வச்சுக்கோங்க, கமெண்ட்ல சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, இது வந்து என்னோட தங்கச்சி ரெடி பண்ணிருக்கா. அது முகம் மட்டும்தான் எங்களோடது, பாக்கிலாம் வந்து இது பண்ணிருக்கா, மேட்ச் பண்ணி ஏதோ பண்ணி கொடுத்துருக்கா. ஆனா நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்து இதை பார்த்த உடனே எப்படி சொல்றது, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கணவர் அழகு. அதே மாதிரி என் கணவர் வந்து இளமை பருவத்துல வந்து அவ்வளோ ஒரு அழகு. எப்படி சொல்றது, சுருட்ட முடியா இருக்கும், பங்கு இது வரைக்கும் பங்கு இருக்கும். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து இந்த மாதிரி பண்ணி இருக்கிறது வந்து எனக்கு வந்து அது அது கஷ்டமா ஆயிடுச்சு. அழு வருதா. அது வந்து எனக்கு அது பார்த்த உடனே எனக்கு அது அந்த நேரத்துக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா வந்துருச்சு. என்னை பார்த்துட்டு எங்க அம்மா ஒரு பக்கம், என் பிள்ளைய வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கே, நாளை முடியாது நட்டு வைக்க கூடாதா அப்படின்னு அம்மாட்ட கேட்டா அவங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அம்மா அழுதுட்டாங்க. ஏன்னா யாருக்குமே இது வந்து காண கிடைக்காத காட்சி. ஏன்னா எங்க குடும்பத்திலயா இருக்கட்டும், அதாவது எங்க அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரா இருக்கட்டும், இல்ல அப்படி இல்லாம அப்படியே எங்க வீட்டு சைடு, என் கணவர் வீட்டு சைடு, எங்க அத்தை, சின்னத்தை, அண்ணி எல்லாரும் அவங்க சர்க்கிளா இருக்கட்டும், இந்த மாதிரி யாருமே பார்க்கலையா. அதனால வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீரா வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க கல்யாண போட்டோ இதுதான் என்னோட தங்கச்சி கொடுத்தது. உண்மையா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவ சொல்லும் போது கூட எனக்கு தெரியல, யாருமே எதிர்பார்க்க முடியாது, வேற என்னடா அவ செய்வா அப்படின்னு. நானும் அதை அப்படியே விட்டுட்டேன், சின்ன பொண்ணு தானே ஏதாவது சொல்லிட்டு போவா அப்படின்ட்டு. நேற்று வந்து அதை பிரிச்சு பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு மன நிறைவா இருக்கு. என் புருஷர் தான் வந்து சொட்டையெல்லாம் இருக்காரு, பரவாயில்ல, வருத்தப்படுறோம். என் பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப வளைச்சு போய் இப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு, குட்டிமா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. வந்து நாங்க எங்க ரூம்ல மாட்டிப்போம். இதுதான்ப்பா எல்லாரும் கல்யாண போட்டோ காட்டுங்கன்னு சொன்னீங்களே, இதுதாங்க கல்யாண போட்டோ. அது மட்டும் இல்லாம அதிக பேர் வந்து நீங்க அப்ப கல்யாணம் ஆன புதுசுல எடுத்துக்கிட்ட போட்டோ காட்டுங்க, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அண்ணன் இருந்த போட்டோ காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. கல்யாணம் ஆன புதுசுல எடுத்த போட்டோலாம் ஒண்ணுமே இல்லை. அப்பெல்லாம் மொபைல் அதிகபட்சம் வந்து அவங்க மட்டும் தான் வச்சிருப்பாங்க. என்கிட்ட எல்லாம் மொபைல் கிடையாது. போட்டோஸ் வந்து இருந்துச்சு, ஆனா அதை நாங்க அப்படியே விட்டுட்டோம். அந்த செல்லு எங்க போச்சுன்னு தெரியல, மெமரி கார்டு எங்க போச்சுன்னு தெரியல, அப்படியே விட்டுட்டோம். அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சோனி மொபைல் வச்சிருந்தாங்க. அதுல வந்து நிறைய போட்டோஸ் எடுத்திருந்தோம். ஆனா அதை வந்து அப்படியே நம்ம ஆல்பம் மாதிரி போட்டு வச்சுக்கோம் அப்படின்ட்டு கடையில கொடுத்துருந்தோம், ஆல்பம் மாதிரி போட. அது அப்படியே நாங்களும் அப்படியே விட்டாச்சு. அங்க போய் அடுத்தது ஒரு 2-3 மாசம் வரைக்குமே நாங்க வாங்கல. அப்ப தெரியல, மெச்சூர் இல்ல, வருங்காலத்துல நம்மளுக்கு அது ஒரு மெமரிஸா இருக்குமே அப்படின்னு அது தெரியல. என்ன 20 வயசு 22 வயசு அப்படிதானே, எனக்கு 20, அவங்களுக்கு 22 அப்படிதான் இருக்கும். அந்த மெச்சூரிட்டி தெரியல. அதனால அப்படியே நாங்க விட்டுட்டோம். அது வந்து அப்படியே போயிடுச்சு. அதனால வயசு பொண்ணு போட்டோ எல்லாம் இல்ல. இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருப்பேன். என்ன லீனா இருப்பேன், ஆனா லீனா இருப்பேன், ஆனா குல்குன்னு இருப்பேன். இது இருக்குங்க, அது கொஞ்சம் வந்து காட்டுப்பூச்சி மாதிரிதான் இருக்கும். இருக்காங்க பாருங்க, எனக்கு பவர் ஏத்திக்கிறேன், தெரியுதா? அக்யூஸ்டா? ஒண்ணுமே அக்யூஸ்ட் மாதிரிதான் இருக்கும். இதுதான்ப்பா என்னோட புருஷர். அப்ப வந்து மண்டை ஏறாதப்ப இப்படிதான் இருந்தாரு, நல்லா சுருட்ட முடியா பங்கு வச்சுக்கிட்டு அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப வந்து இப்படி தேய்ச்சி இலக்கியானு ஒரு பொண்ணை பார்த்து இப்படி மண்டையை தேய்ச்சி சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இந்த முகம் வந்து என் மனதில் ஆழ்ந்து
பதிந்த முகம். என் புருஷர் என்றுமே எனக்கு அழகுதான். இடையில வந்து ஒரு கமெண்ட் கூட வந்துருந்துச்சு, உனக்கு வந்து 60 அடி கூந்தல் இருக்கே, உன் புருஷர் வந்து சொட்டை அப்படின்னு. ஆமா சொட்டைதான், அதை நானே கவலைப்படல. அதனால வந்து என்னைக்குமே அவங்கவுங்க புருஷர் அவங்கவுங்களுக்கு அழகுதான். என் புருஷர் என்றும் எனக்கு அழகுதான். சரி ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டே நான் பொழுதுக்கும் உட்காந்துருப்பேன். அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம முத்துலக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகமா பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியா தான் பார்க்குறீங்க. அப்படியே எனக்கு பண்ற ஒரு ஹெல்ப்னா அது சப்ஸ்கிரைப் பண்றதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.